திருச்சிற்றம்பலம். தியாகராஜர் லீலைகள்ல மன்னனுக்காக சோரனை மாய்த்தல் லீலை. சோரன் என்பது கல்வனை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. காஞ்சி நகரத்தை ஆட்சி செய்யக்கூடிய மன்னன் நரவர மகாராஜன் இவன் தட்சிண தேசத்தை நோக்கி யாத்திரை போறாரு. அப்படி போகும் பொழுது திருவாரூர் தியாகராஜ மூர்த்திய வணங்குறதுக்காக அங்க இறங்கி வழிபாடு பண்ண போகும் பொழுது அன்று அட்சய திரியன் நல்லா இருக்கு. அவர் யாத்திரையில ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிறார். அதாவது தினந்தோறும் தான தர்மங்களை செய்யணும். ஒரு நற்காரி, அதாவது சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணணும். இப்படி ஒரு சங்கல்பம் எடுத்துட்டு அவர் யாத்திரையை தொடங்குறாரு. இங்க திருவாரூருக்கு வரும் பொழுது அட்சய திருதிய காலமா இருக்கிறதுனால அங்கே கமலாலய குளத்துல குளிச்சு பித்திருக்களுக்கெல்லாம் தர்ப்பணம் முடிச்சு அந்தனருக்கெல்லாம் நிறைய தானம் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு சிவலிங்க மூர்த்தியை பிரதிஷ்டை செஞ்சு அவர் பெருமானுக்கும் நிறைய அபிஷேகம்லாம் பண்ணி 4-5 நாள் அங்கேயே தங்கி இருந்து இறைவனுக்கு வழிபாடை முடிச்சுட்டு அப்புறம் ராமேஸ்வரம் நோக்கி புறப்படுறாரு. அப்படி போகும் பொழுது ஒரு நதிக்கரையில் இருந்து அவர் தான் வச்சிருக்கிற அந்த ஆத்மலிங்கத்துக்கு பூஜை பண்ணி சாமிக்கெல்லாம் வழிபாடு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் தினந்தோறும் ஆகாரம் எடுத்துக்கிறத வழக்கமாக வச்சிருக்காரு. அந்த தினத்துல அந்த நதிக்கரையில விழுவ மரத்தடியில் அப்படி பூஜை பண்ண போறாரு. அப்ப பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு அந்தணன், சிவதாசனன்னு சொல்லக்கூடிய ஒரு அந்தணன் கூக்குரல் போட்டு ஓடி வரான். என் மகாராஜா, நீ தினந்தோறும் இப்படி யாத்திரை காலத்துல நிறைய தானம் கொடுக்குறேன்னு எல்லாரும் சொன்னாங்க. அதை நம்பி நான் குடும்பஸ்தனான நான் உங்ககிட்ட நிறைய தானம் வாங்கிட்டு போனேன். இப்படி வாங்கிட்டு நான் போய்கிட்டு இருக்கும்பொழுது இந்த காட்டு வழியா போகும்பொழுது என்னோட மனைவி மக்கள் எல்லாரும் அவங்க போட்டிருந்த நகையில கொள்ளக்காரங்க திருடுறதுக்காக அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு போறாங்களே, என்னோட இந்த இதை கேட்கறதுக்கு யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லி அவன் அலறிக்கிட்டு ஓடி வரான். அந்த சமயத்துல மன்னரானவர் தியானத்துக்கு பூஜை முடிஞ்ச தியானத்துல இருந்தார். அப்ப தியானத்துல இருந்தாருன்னா அவருக்கு என்ன வெளி உலகம், அதாவது மனம் ஒன்றி வழிபாட்டு பண்ணதுனால வெளியே என்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரியாது. அப்ப மந்திரிகள்லாம் கேட்டு மன்னன் சொன்னாலும் அவன் மன்னன் பொண்ணு காதல விழுகலை. அந்த கத்துறதோ இந்த மந்திரிகள் சொல்றதோ எதுவுமே அவங்களுக்கு காதல விழுகலை. அப்ப மன்னனை விட்டுட்டு நம்ம போய் அந்தணனுக்காக நம்ம உதவி பண்ணலாம், கொள்ளக்காரங்களோட சண்டை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாலும் வீரர்களும் பத்தாத நிலையில இருக்காங்க. மன்னனும் இங்க தனியா இருக்காரு. அவர் ஒரு ஆளே பல்லாயிரம் வீரர்களுக்கு சமமா இருந்தாலும் அவர் இப்ப பூஜையில இருக்கும்போது அவருக்கு எது நடந்தாலும் தெரியாதே அப்படின்னு அவங்க அந்த அந்தணனை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஒருத்தர் வராரு. அதாவது ஜடாமுடி கோலத்தோட கழுத்து நிறைய ருத்ராட்சம் மலையும் சரீரத்தை விபூதி, உடம்பெல்லாம் விபூதியும் கையில கபாலம் ஏந்தி பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வர்றாரு. வந்தவருக்கு இந்த மந்திரி எல்லாம் அவரை உபசரிக்கிறாங்க. நல்ல அறிக்கையம் பாத்தியம் எல்லாம் கொடுத்து உபசரிச்சு, ஆனா முக வாட்டத்தோட இருக்கிறத பார்த்துட்டு அவர் சொல்றாரு, ஏன் நீங்க இப்படி வீணா வருத்தப்பட்டு இருக்கீங்க? உங்க அரசன் தான் 4-5 தினங்களுக்கு முன்னால அட்சய திருதிய புண்ணிய காலத்துல கொடுத்த அந்த அங்க தேஜோலிங்கத்துல இருந்து பிரதிஷ்டை பண்ண தேஜோலிங்கத்துல இருந்து தியாகராஜ பெருமானே உருவம் தாங்கி அந்த வேடு உருவத்துல அங்க இருக்க திருடர்களை எல்லாத்தையும் அடிச்சு வரட்டிட்டாரு. நீங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் மன்னன் பூஜை முடிஞ்சு தியானத்தை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த வேடுவனுக்கு நடந்ததெல்லாம் சொன்ன உடனே எல்லாரும் அந்த காட்டுக்குள்ள போறாங்க. போகும் பொழுது அந்த மனைவி மக்களோட ஒருத்தர் வேட உருவத்துல நின்று பேசியிருக்கிறத பாக்குறாங்க. அவங்க எல்லாரும் இன்னைக்கு நம்ம பிறகு பயனை அடைஞ்சிட்டோமே அப்படின்னு நினைச்சு வந்துகிட்டே இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா இவங்க நெருங்கி போக போக அந்த வேடன் உருவமானது அப்படியே ஜோதி லிங்கத்துல அந்த லிங்கத்துல ஜோதிமயமா அப்படியே ஐக்கியமாயிருது. அப்படியே அவங்க அதுக்கப்புறம் இறைவனை வழிபாடு பண்ணிட்டு மன்னரானவர் யாத்திரையை கிளம்புறாரு. இந்த சிவதாசனை கூட தன்னுடைய சுகமா தன்னுடைய குடும்பத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதாவது இறை வழிபாடு மன்னனுக்கு கடமை என்ன? மக்களை காப்பாற்ற மன்னனோட கடமை. அந்த மன்னனானவர் இறை வழிபாடு மனமொன்று இறை வழிபாடு பண்ணும் பொழுது மன்னனுக்காக இறைவனே போய் அந்த மக்களை காப்பாற்றுற அந்த பணியை செஞ்சாரு. அதாவது இறை வழிபாடு எப்படி மனமொன்றி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது
இதன் மூலம் நமக்கு சொல்றாங்க. திருச்சிற்றம்பலம்.